நம்ம 2 பேரும் அப்படியே ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போறோம். அப்புறம் ஒரு கேண்டில் லைட் டின்னர் போறோம். தென் நான் உங்க வீட்ல டிராப் பண்றேன். How is the plan? இன்னைக்கா? இப்பவே. கமான் கமான். ஹரி அப். சாரி சார். இன்னைக்கு நான் எங்க அப்பா அம்மா 3 பேருமே ஒரு முக்கியமான கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கா? எஸ் சார். இன்னைக்கு அந்த கோயில்ல ஒரு முக்கியமான பூஜை. அதான். அனு, அந்த கோயில் எங்கேயும் போயிடாது. அங்கேயே தான் இருக்கும். நாளைக்கு போய்க்கோ. நம்ம இப்பவே லாங் டிரைவ் போறோம். நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அந்த லாங் டிரைவ் எங்கேயும் போயிடாது சார். நம்ம நாளைக்கு போலாம். இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயே ஆகணும். இப்ப அதை மிஸ் பண்ணா நல்லா இருக்காது சார். அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமான கோயில். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். வாட் இஸ் திஸ் அனு? என்னை விட உனக்கு அந்த கோயில் ரொம்ப முக்கியமா? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது சார்? எனக்கு நீங்களும் முக்கியம், அந்த கோயிலும் முக்கியம். சாரி சார். நம்ம நாளைக்கு லாங் டிரைவ் போலாம். பாய் சார். சார், சாரி டு சே திஸ். உங்க மனசு எப்பவுமே இந்த அனுவுக்கு புரியாது சார். அவ வேற நீங்க வேற சார். ரெண்டும் பேரலல் லைன்ஸ் மாதிரி. உன்னோட ஒண்ணு கிராஸ் ஆக சான்ஸே இல்ல சார். இன்னும் பெயின் பாயிண்டா சொல்லணும்னா அவ லிட்டரலி ஒரு பட்டிக்காடு சார். உங்க கல்ச்சருக்கெல்லாம் அவளால சுத்தமா மாற முடியாது சார். சாரி சார். நீங்க வருத்தப்படுறத பார்க்க முடியாம சொல்லிட்டேன். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி சார். சூர்யா, என்னம்மா? ஏன்பா டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. சூர்யா, என்னாச்சு இவனுக்கு? என்ன ஏதுன்னு கேட்காம அவன் பாட்டுக்கு மேல போறான். சூர்யா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாப்பா. இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு. உங்க மனசு எப்பவுமே இந்த அனுவுக்கு புரியாது சார். அவ வேற நீங்க வேற சார். ரெண்டும் பேரலல் லைன்ஸ் மாதிரி. உன்னோட ஒண்ணு கிராஸ் ஆக சான்ஸே இல்ல சார். என்ன சூரிய எங்க வந்து உட்காந்துருக்க? அங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்கடா. டேய், உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். ஏன் இப்படி உம்மன் இருக்க? ஏதாவது பேசு. என்ன மட்டும் எல்லாரும் அங்க வா இங்க வான்னு கூப்பிடுங்க. நான் மட்டும் நீங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் வரணும். ஆனா நான் கூப்பிட்டா யாரும் வராதீங்க. டேய், என்ன வளர்ற? நீ யார கூப்பிட்ட? பின்ன என்னடா, அனுகிட்ட சின்னதா ஒரு லாங் டிரைவ் போலான்னு கூப்பிட்டேன். இல்ல சார், இன்னைக்கு வேண்டாம், நான் ஒரு கோயிலுக்கு போறேன், அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பங்கஜ். லவ் பண்ற பொண்ணு கூட ஒரு லாங் டிரைவ் போகணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா பங்கஜ்? இதான் விஷயமா? என்னடா இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்ட? அது சரி, உன்னை பின்ன லவ் பண்ணிருந்தா தானே என்னோட ஃபீலிங் எல்லாம் உனக்கு புரியும். இதான் மொரட்டு சிங்கிள் ஆச்சே. டேய், புலம்பாதடா. அனு மேடம் சொன்னது சரிதான். உனக்கு தான் அனு மேடத்தை புரிஞ்சுக்க தெரியல. அனு மேடத்துக்கு அந்த கோயில் ரொம்ப முக்கியம் தான். என்னடா முக்கியம்? என்ன முக்கியம்? என்னை விட அவளுக்கு அந்த கோயில் தான் முக்கியமா? வந்துட்டு அனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். பேசாம போயிடு. கொலை காண்டில் இருக்க. அப்புறம் என்கிட்ட வாங்கி கேட்டுக்காத. டேய் லூசு, அந்த முக்கியமான கோயிலே உன் வீடு தான்டா. அனு மேடம் இங்கதான் இருக்காங்க, போய் பாரு போ. வாட்? ரியலி?
இல்லாம ரொம்ப முக்கியமான கோயில். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? அனு ரொம்ப கொடுத்து வச்சவ சுப்பு. ஆமா புஷ்பா, இந்த மாதிரி இன்னும் 4-5 வீடு சூர்யா சாருக்கு இருக்கான். வாங்க 2 பேரும், உங்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன புஷ்பா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எனக்கு சம்மந்தியாக போறீங்க, அது எல்லாருக்கும் தெரிய வேணாமா? வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நாராயணன், இவங்க தான் என் சம்மந்தி. நம்ம சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறாளே அனு, அவளுடைய அப்பா அம்மா மிஸ்டர் சுப்பு, மிஸ்ஸஸ் புஷ்பா. இவர் மிஸ்டர் நாராயணன், எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹலோ சார். சாரதாமாவுக்கு சம்மந்தியா வர்றதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனிவே கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். வாங்க. ஓ அப்படியா? ஆமாமா சந்திரா. வாங்க ஆண்டி. பை தி வே, இவங்க தான் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அம்மா. வாட் இஸ் திஸ் சந்திரா? இவங்க இவ்ளோ சிம்பிளா இருக்காங்க. இவங்க பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க போறாரு? அது வந்து எங்க அண்ணன் எப்பவுமே கொஞ்சம் டிஃபரெண்ட். என்ன இருந்தாலும் இவங்க ரொம்ப லக்கி தான். இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேட்ன்றத நம்ப வேண்டியதா இருக்கு. போலாம் புஷ்பா. அங்கிள், ஆண்டி. புஷ்பா ஒரு டவுட், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நான் டீசென்ட்டா இருக்கானா? உனக்கு என்ன சுப்பு, ராஜா மாதிரி இருக்க. உன்கிட்ட இருக்கிறதுல இதானே நல்ல ட்ரெஸ்னு போட்டு வந்த, அப்புறம் ஏன் இப்படி கேக்குற? யார் நல்லா இல்லன்னு சொன்னா? என்ன சுப்பு சார், சூர்யா சார் வீட்டை சுத்தி பாத்துட்டீங்களா?
பாத்துட்டே இருக்கும். கரெக்ட். உங்களால பார்த்து முடிக்கவே முடியாது இந்த வீட்டை. உங்க மொத்த காலனியை விட இந்த வீடு பெருசுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கம்பாரிசனுக்காக சொன்னேன். வீடு சும்மா பல பலன்னு டைமண்ட் மாதிரி மின்னது பாத்தீங்களா? ஓ, இதெல்லாம் நீங்க எங்க பாத்துக்க போறீங்க? இப்படி ஏதாவது லக்கடிச்சு பார்த்தாதான் உண்டு இல்ல? அனு நிஜமாவே ரொம்ப லக்கி இல்ல? அனு மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் கூட லக்கி தான். சூர்யா சார கல்யாணம் பண்ணிக்க 1000 கோடி கொட்டி கொடுத்து பொண்ணு கொடுக்க பல பேர் காத்துட்டு இருக்காங்க. You know one thing? பிசினஸ் சர்க்கிள்ல ஒரு மேரேஜ்னா அது ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் தான். ரெண்டு பிசினஸ் மேன் சேர்ந்து பெரிய ஆளாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஹியர் வாட் டு சே? சாரதாமாவுக்கு நீங்க தான் சம்பந்தி ஆகணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஒரு நிமிஷம் வந்துடுறேன், நீங்க உட்காருங்க. வரேன். சரிங்க மேடம். என்ன சுப்பு, மீரா என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, வீட்டை சுத்தி பாத்தீங்களான்னு கேட்டாங்க. இங்க பாருங்கம்மா சுப்பு, உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். உங்க சங்கடம் எனக்கு புரியுது. இந்த வீடு, சொத்து, ஆடம்பரம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. மனசு தாங்க முக்கியம். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா மனசு அதுதான் என்னைக்கும் நிரந்தரம். இந்த வீட்டுக்கு அனுவ நாம எப்படி மருமகளா அனுப்பி வைக்கிறதுன்னு ஒன்னும் நீங்க யோசிக்க வேணாம். நீங்க கட்டின புடவையோட அனுவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும். மத்த எல்லாத்தையும் நாங்களே பாத்துப்போம். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. என்னால என் பொண்ணுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா? சுப்பு. இல்ல புஷ்பா, இரு. மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறது தான் என்னைக்குமே நல்லது. இல்லம்மா, நான் தப்பான அர்த்தத்துல எதுவும் கேட்கல. உண்மையிலேயே புரியாம தான் கேக்குறேன். நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னீங்க என் பொண்ணை கட்டின புடவையோட உங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு? அந்த அளவுக்கு மக்கள் இல்லாதவங்க நாங்க நினைச்சீங்களா? இல்லம்மா, உங்க அளவுக்கு இவ்வளவு வசதி இல்லாதவனா இருக்கலாம் நானு. ஆனா என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் வசதி அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். வசதியை விடுங்க, என்ன வசதி, மனசு இருக்குங்க. எனக்கு பெரிய மனசு இருக்கு. என் பொண்ணுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் செய்யணும்ன்ற மனசு இருக்கு. நிச்சயமா செய்வேன். சுப்பு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்ன சுப்பு இப்படி பேசுற? சும்மா இரு புஷ்பா, நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிடுறேன். இப்ப விட்டா அப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு சான்ஸே கிடைக்காது. அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்குங்க என் பொண்ண கட்டின சேலையோட உங்க வீட்டுக்கு அனுப்பணும்? அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவங்க இல்லைங்க நாங்க. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நீங்க உங்க பையன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவழிப்பீங்க? உங்க மொத்த சொத்துல ஒரு 5% இல்ல 10%? சரி, ஒரு 25%? நாங்க அப்படி இல்லைங்க. இது வரைக்கும் நாங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோமோ அது மொத்தத்தையும் எங்க பொண்ணு அனு கல்யாணத்துக்கு தான் செலவழிக்க போறோம். ஆமா, மொத்தத்தையும். அதுக்கப்புறம் எங்க ஃபியூச்சருக்கு நாங்க என்னத்தை பண்ண போறோம் அதையெல்லாம் நாங்க யோசிக்க கூட இல்லைங்க. அத அந்த ஆண்டவன் பாத்துக்குவோம். அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இப்போ அனு கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும் அதான் எங்க 2 பேருக்கும் முக்கியம். தப்பா நினைச்சுக்காதீங்க, இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு வசதி இல்லாதவங்க இல்ல நாங்க. நான் கடையில வேலை பண்ணி ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி புஷ்பா கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து ஒரு 10 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கா என் பொண்ணுக்கு. நானும் என்னால முடிஞ்சது ஏதோ சின்னதா 2 இடம் வாங்கி போட்டிருக்கேன் என் பொண்ணுக்கு. இது போக என்ன ஆகுதோ மொத்தத்தையும் வித்து ஜாம்னு கல்யாணத்தை ஜோரா நடத்திடுவாங்க நாங்க. அதுலலாம் எந்த குறையுமே வைக்க மாட்டேன். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதான் எனக்கு முக்கியம். அதனாலதான் கேக்குறேன்,
நாங்க எதுக்கு எங்க பொண்ண கட்டின சேலையோட உங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு அப்படிலாம் அனுப்ப மாட்டோங்க. 10 பவுன் 2 இடமா? ஒரு கடலை மிட்டாயும் 2 குருவி ரொட்டியும் வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு இவ்ளோ சவடால் தேவையா? இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையெழுத்து. ச்சே. அது மட்டும் இல்லைங்க சாரதாம்மா, கல்யாணம் முடிஞ்ச உடனே என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு கை கழுவிட்டு போறவங்க இல்ல நாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்டிகைக்கு என்னென்ன சீர்சனத்தை செய்யணும் எல்லாத்தையும் ஒரு குறை வைக்காம எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க 2 பேரும் ஜாம்னு செய்வோம். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். யாருக்குங்க செய்யறோம்? எங்க பொண்ணுக்குங்க. எங்க பொண்ணுக்கு செய்ய போறோம். அதுல எங்களுக்கு என்ன? சுப்பு, நீங்க இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு? நான் சொன்னது வேற அர்த்தத்துல, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அம்மா, சுப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சுப்பு, அவங்க சொல்றது என்ன, நீ சொல்றது என்ன? சும்மா இரு சுப்பு. சுப்பு சார், எங்க அம்மா சொன்னதை நீங்க வேற அர்த்தத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அனு மேல இருக்கிற பாசத்தால அவ எங்க வீட்டு பொண்ணுங்கிற உரிமையில பேசிட்டாங்க. பாத்தீங்களா சுப்பு, சூர்யா என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான்னு? சுப்பு சார், நாங்க பணக்காரங்க தான், கோடீஸ்வரங்க தான். ஆனா குணத்துல, பாசத்துல, நேர்மையில நீங்களும் எப்பவுமே கோடீஸ்வரன் தான். எங்களுக்கு அதுதான் முக்கியம். வெறும் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறவங்க இல்ல நாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதையும் மீறி இங்க நடந்தது ஏதாவது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி சார். சாரி புஷ்பாமா. என்ன சார் நீங்க? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் நான் தான் ஏதோ ஒரு வேகத்துல இந்த மாதிரி பேசிட்டேன். நீங்க தான் சார் என்ன மன்னிக்கணும். சாரி சார். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. பொண்ணை பெத்தவன் இல்லையா, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்ற டென்ஷன்ல எதுக்கு எடுத்தாலும் தப்பு தப்பா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. நீங்க, புஷ்பா, அனு, நீங்க 3 பேரும் எங்க குடும்பத்தோட சேர்றத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இப்பவாச்சும் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. என்ன பேச்சு இதெல்லாம்? உங்களோட மனசுதான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு என்னைக்குமே நாங்க மரியாதை கொடுப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், அனுவோட ஜாதகம் வேணும். என்னடா 2 பேரோட மனசும் ஒத்து போன பின்னாடி ஏன் அனுவோட ஜாதகம் கேக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? ஜாதகம் கேட்டது அனுவுக்கும் சூர்யாவுக்கும் பொருத்தம் பாக்கிறதுக்கு இல்ல, நல்ல நாள் பார்த்து கல்யாண முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நல்ல நாள் இன்னைக்கு. நல்லது நடக்கும் போது நாம கிருஷ்ணனை பத்தி பேசலாம். கிருஷ்ணாவதாரம் ரொம்ப முக்கியமானது. கடவுள் ஒரு மனுஷனாகவும் ஒரு மனுஷன் கடவுளாகவும் மாற முடியும்னு காட்டின பகவான் கிருஷ்ணனை மனசுல நினைச்சுக்கலாம். அந்த கிருஷ்ணனோட விளையாட்டு கொஞ்ச நஞ்சம் இல்ல, அழகிலா விளையாட்டும் பாலே. அப்படி ஒரு லீலா அவனோடது. அத பத்தி இன்னைக்கு முழுசா பேசிட்டே இருக்கலாம். புரியல.
மாப்பிள்ளை மாடிக்கு கூப்பிடுறாரு.